உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. துர்கா கிட்ட நீ கொடுத்த லெட்டரை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்ட, சரியா? அண்ணி அவ படிச்சிட்டாளா அண்ணி? அவ சந்தோஷமா லெட்டரை வாங்கிக்கிட்டா. ஆனா நான் இருந்தா படிக்க கூச்சப்படுவான்னு லெட்டர் கொடுத்த கையோட நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இந்நேரம் அதே எக்ஸைட்மெண்டோட படிச்சிருக்கணும். ஓ ஓ ஓகே அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். அசோக், என்ன எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சு? டல் ஆயிட்ட? கவலைப்படாத, அவ கண்டிப்பா படிச்சிருப்பா. அவளுக்கும் லெட்டர் பார்த்ததும் இதே ஆர்வம் தான் இருந்திருக்கும். நீங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான் அசோக். டோன்ட் வரி. பாய். டேய் அண்ணே, நீ இன்னும் போகலையா? எப்படி போவேன்? எனக்கும் ரிசல்ட் தெரியணும்ல. அண்ணி சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். அந்த பொண்ணு ஆசையா லெட்டர் வாங்குச்சான். எப்படியும் படிச்சிருப்பா. படிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ. ஆனா எப்படியோடா உன் வேலை முடிஞ்சிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? அது டேய் எங்கடா போற? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதான் சும்மா வெளியே ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியுமா நீ என்ன கைவிட மாட்டேன்னு. சொன்ன மாதிரியே என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்ட. உன் சக்தியே சக்திதாம்மா. அவர் எவ்வளவு பெரிய ஜமீன்ல பிறந்தவரு. ஆனா நான் சாதாரண வேலைக்காரி. ஆனா இங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு உனக்கு முன்னாடி எல்லாருமே சமம்ங்கிறத நீ நிரூபிச்சிட்டமா. இருந்தாலும் எனக்கு மேல சின்ன கோபம் இருக்கு. சின்னையா எனக்கு ஆசை ஆசையா கொடுத்து விட்ட லெட்டரை உன்கிட்ட தானே வச்சுட்டு போனேன். ஆனா நான் அதை படிக்கிறதுக்குள்ளேயே நெருப்புல எறிய விட்டுட்ட. ஏன் அப்படி பண்ண? அவர் இப்ப கேட்டா என்ன சொல்லுவேன் சொல்லு. சரி சரி, நீ எதை பண்ணாலும் காரணமா தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதையும் அப்படியே எடுத்துக்கிறேன். சரி வரேன். சின்னையா வந்திருக்காரு. நாம இங்க இருக்கோன்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கணும். ஐயோ, அவர் கொடுத்த லெட்டரை படிச்சியான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? படிச்சேன்னு சொல்ல முடியாது, படிக்கலன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அவளே வந்திருக்கா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. கேப்போம், கேட்டுதானே ஆகணும். பரவாயில்ல, சின்னையா தானே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம்.
ஆ, சொல்லுங்க சின்னையா. அன்னிக்கிட்ட கொடுத்து விட்ட லெட்டர் கிடைச்சதா? நினைச்சேன் சின்னையா கேட்பாருன்னு. அதே மாதிரி கேட்டுட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல? என்ன துர்கா பதிலையே காணோம்? ஆ, ஆ, கிடைச்சது சின்னையா. ஆ, அந்த லெட்டரை படிச்சியா துர்கா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் துர்கா. உன்னோட அமைதியே சொல்லிருச்சு நீ படிச்சிட்டன்னு. ஏன் இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதுனேன்னு உனக்கு குழப்பமா இருக்கும்? இல்ல வேற யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு உன்னை அவாய்ட் பண்றதுக்காக எழுதுனேன்னு நீ யோசிக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா உனக்கே நல்லா புரியும். எனக்கு இந்த காதல் கல்யாண வாழ்க்கை இது ஒன்னத்திலுமே இன்ட்ரெஸ்டே இல்லை துர்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பன்ற குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ நான் விரும்பல. மற்றவங்கள மாதிரி வாலண்டியரா ஒரு சின்ன கமிட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. இல்ல அது எனக்கு செட்டும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பாரம் இல்லாம எனக்கும் எந்த பாரமும் இல்லாம அப்படியே ஹாப்பியா வாழணும். இதை எங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லி பார்த்தாச்சு, என் பெரியப்பாவை தவிர. ஏன்னா என் பெரியப்பாவோட வார்த்தைக்கு மறுபேச்சு பேசவே முடியாது. நிச்சயம் பண்ணது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் என்னோட பெரியப்பா கிட்ட பேசியிருப்பேன். ஆனா இப்போ அதுவும் முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை பெரியப்பா இந்த கல்யாணத்தை சொல்றா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சியாக்கும்? ஆஹா இல்ல பெரியப்பா, நான் என்ன... ஏய் துர்கா இல்ல, எவன் வந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இது ஆவுடையப்பன் நிச்சயம் பண்ண கல்யாணம். இல்ல பெரியப்பா, நான் என்ன... ஏய் நீ வீட்ல என்ன பேசுன, இப்ப துர்கா கிட்ட என்ன சொல்ல நினைச்ச, எல்லாத்தையுமே நான் முழுசா கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்னடா சொல்ல போற? இந்த ஆவுடையப்பன் சொன்னா சொன்னதுதான். ஐயா இந்தாங்க என் பிரசாதம். என்னன்னு ஐயான்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற, மாமான்னு வாய் நிறைய கூப்பிடு. சரிங்க, இந்தாங்க மாமா. பாத்தியாடா என் மருமகளை எப்படி கப்புன்னு புடிச்சுக்கிட்டா பாத்தியா? கத்துக்கோ. மன்னிச்சிருங்க சின்னையா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மாமாவை பார்த்ததும் வேகமா அவர்கிட்ட போயிட்டேன். இந்தாங்க. என்னாச்சு சின்னையா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். நீ கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்டேன்ல, அதான் சின்ன வருத்தத்துல இருக்கான். இல்லையா அசோக்? எடுத்துக்கடா. போலாமா? என்ன பாண்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க சைடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா
உங்க வேலையை நீங்க காமிங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது. ஜாக்கிரதை. தலைவரே, விஷயத்த சொல்லிட்டீங்களே, உள்ள எங்க பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க. ஆட்டையை கலைக்கிறதுலாம் எங்களுக்கு கை வந்த கலை. அண்ணே வாங்க. கௌரி, என் பையனுக்கு ஒரு பஞ்ச பரதேசிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் சித்திக்கு ஜமீன் வீட்டு வாரிசை கட்டி வைக்க பாக்குறியா? என்ன பஞ்சாயத்துல எப்படி அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி உன்னையும் இந்த சபையில் அசிங்கப்படுத்துறேன் பாரு. நான் பண்ண போற காரியத்தினால அடுத்து ஒரு பய கூட உன் சித்தியை கட்டி கூடாது. ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒருத்தி குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. இவளைத்தான் கட்டி வைப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு இந்த மனுஷன். எங்க போய் முட்டிக்கிறது? குடும்பம் அழிஞ்சு சீரழிய போகுதுன்னு தெரியாம என் பையன் இந்த மூதேவிக்கு கட்டி வைக்க இந்த ஊரையே கூட்டி வச்சிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறேனே. எல்லாம் என் தலை எழுத்து. துர்கா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா லெட்டரை படிச்ச மாதிரியே தெரியலையே. அப்படின்னா அண்ணி லெட்டர் கொடுக்கவே இல்லையோ? இல்லையே. துர்கா கிட்ட லெட்டர் கிடைச்சதான்னு கேட்டப்ப கிடைச்சதுன்னு தானே சொன்னா. அப்புறம் எப்படி படிக்காம போனா? ஐயோ, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாங்களே. டே அசோக், இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும். துர்கா, உனக்கு ஏத்த மாப்பிள்ள தான், விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ. சும்மா இரு கௌரி, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு, உனக்கு வெக்கலாம் கூட வருமா? சும்மா இருன்னு சொல்றல, எல்லாரும் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க. ஐயா, ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன கேள்விங்க? ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. மாப்பிள்ளை எங்கங்க ஐயா காணோம்? இங்கதான் இருந்தான். அசோக், அங்க என்ன தனியா நின்னுகிட்டு இருக்க? இங்க வா. ஆ ஆ வந்து சபையில உட்கார்றா. சே, நாம சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த பாண்டி கரெக்டா பேசணும். ஏய், இப்ப நடக்க போற நிச்சயதார்த்த பேப்பரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் வழக்கப்படி பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேருக்கும் சம்மதமானு கேட்கணும். ஐயா, உங்களுக்கு சம்மதம் தானுங்களே? இவர்தான் பையனோட அப்பா. ஐயா, உங்க வீட்டு பையனை இந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. அண்ணே, சம்மதம் தானே? சம்மதம் தாண்டா. எங்க மொத்த குடும்பத்துக்குமே ஒரே ஆணி பேரு என் அண்ணன் தான். அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஐயா, மனப்பூர்வமா சம்மதம்.
கௌரிமா, உன் சித்திக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டா நிச்சய பேப்பர் வாசிச்சுட்டு தட்டை மாத்திக்கலாமா? அண்ணே, என் சித்திக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு யார் சொன்னது? இந்த ஊரே இருக்கு. என் சித்தி துர்காவை ஐயா குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க உங்க எல்லாருக்கும் சம்மதமா? என் சித்திக்கு ஆணி வேறா இருக்கிறது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தான். இவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் பரிபூர்ண சம்மதம். இவங்களே சொன்ன பிறகு நான் வேற என்ன சொல்ல போறேன்? முத்து, நீங்க பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. திரு சிவவல்லபா ஜமீன் குடும்பத்து வாரிசும். ஐயா ஒரு நிமிஷம். எங்க துர்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வச்சுட்டு நீங்க நிச்சய பேப்பரை வாசிங்க. அண்ணே, உங்க சந்தேகம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கௌரிமா, உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு பொண்ணை எப்படி அசலூர்காரனுக்கு கட்டி கொடுக்க முடியும்? ஏய், நாங்க அசலூர்காரங்கன்னு யாரையா சொன்னாங்க உனக்கு? இந்த மறையனூர் எங்களுக்கு பூர்வீக ஊர் தான். இந்த ஊர் உங்களுக்கு பூர்வீகமா இருக்கலாம், ஆனா நீங்க இந்த ஊரை காலி பண்ணி பல வருஷமாச்சு. அண்ணா, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னென்ன சொந்த ஊர் தானே. பெத்த தாயை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் 20 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தா பெத்த அம்மா அப்பா இல்லன்னு ஆயிடுமா? அதே மாதிரி தான் இதுவும். சரி தம்பி, உங்க பேச்சுக்கே வரேன். எங்க ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணி இங்கே இருப்பீங்களா இல்ல உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவீங்களா? இதுல என்ன சந்தேகம்? எங்க ஊருக்கு தான் கூட்டிட்டு போவோம். அட்ரஸ் அக்கனானா, இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். கல்யாணம் முடிஞ்சா எங்க ஊர் பொண்ணு எங்க ஊர்ல தான் இருக்கணும். இஷ்டம்னா கல்யாணம் பண்ணுங்க, இல்லன்னா கிளம்பி போங்க. உங்க தம்பி எஸ்கேப் ஆயிடுவார் போல இருக்கே. இது பாருங்க. ஏய், யாரு அவன் எங்களையே கிளம்ப சொல்றது? போனா போகுதுன்னு இவளை எங்க வீட்டு பையனுக்கு கட்டி வைக்க நினைச்சா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இத பாரு, இவளை கல்யாணம் பண்ணி எங்க ஊருக்கு தான் கூட்டிக்கிட்டு போவோம். இஷ்டம்னா சம்மதம்னு சொல்லுங்க, இல்லனா உங்க ஊரு சீமாட்டிய நீங்களே கட்டி அழுங்க. யாரு உங்களை புடிச்சு தொங்குறா? ஏங்க, சபையில வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி எதுக்கு இன்னும் நிக்கிறீங்க? நம்ம பையனுக்கு ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல. வாங்க போலாம். இதத்தான் நாங்களும் சொல்றோம், கிளம்புங்க. ஐயா, உங்க பையனுக்கு யார வேணாலும் கட்டி வைங்க, எங்க ஊர் பொண்ணெல்லாம் கட்டி வைக்க முடியாது. விஷயத்துல நீங்க சொல்லக்கூடாது. நாங்களும் இந்த ஊர் தான். பூர்வீகமா நாளைக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கே சொல்லி தரீங்களா? என்ன நினைச்சிட்டு நீ யாரு என்ன பேசுறீங்க? மாணிக்கம் அண்ணே, உங்க முன்னாடி ஊரே சண்டை போட்டுட்டு இருக்கு. பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. இல்ல கௌரிமா, இருமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஊருக்காகவே வாழ்ந்த சிவவல்லப ஜமீன் குடும்பத்து மேல உங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. எங்க வீட்டு பையனும் துர்காவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. என்ன பாவம் பண்ணுமோ தெரியல, பல வருஷமா சொந்த ஊரோட எந்த ஒட்டும் உறவும் இல்லாம போயிருச்சு. இப்போ மனசார விரும்புற இவங்களை சேர்த்து வைக்காம போனா தெரிஞ்சே ஒரு பாவத்தை பண்ண மாதிரி ஆயிடும்.
எடுத்த நல்ல காரியம் தடப்பட்டா ஊருக்கு தான் கேடுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த நிச்சயம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் யார் எங்க இருக்க போறாங்கன்னு அதை பத்தி பேசுவோம். ஐயா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும் ஐயா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையாவே தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதை பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு நல்ல காரியம் தடைபட்டிருக்கு. இதுக்கப்புறம் இது நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு அந்த அம்மன் தாயா முடிவு பண்ணணும். புரியலையே மாணிக்கம். இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு அம்மன் கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு சம்மதம் கேட்க சொல்றாரு இல்லையா மாணிக்கோன்னு? ஆமாமா ஆமாமா. அதுதான் தீர்வுன்னா சீட்டு குலுக்கியே பார்த்துடலாம்.